ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடைக்கு நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 5 பல் பூண்டு எடுத்துக்கலாம். நல்லா தோலோடு எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். காரத்துக்கு இது நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த அடைக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா சீரகம் சேர்க்க போகிறோம். மிளகை விட ஒரு அரை ஸ்பூன் கம்மியாக 2.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா இந்த அடைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நான் அரைச்சி கொண்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே நம்ம ஒரு குட்டி ஒர்க் பண்ண போகிறோம். அது என்னென்னா, நம்மளோட மணப்பெண் சமையலை வீடியோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணும்போது ஆல் செலக்ட் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புது வீடியோஸ் தன்னாலே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரைச்சாச்சு. அப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு உளுத்தம் மாவு எடுத்துக்க போகிறோம். உளுத்தம் பருப்பை நல்லா நெய்யில் ரெட்டாக வறுத்துட்டு அதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அந்த பவுடரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 3/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃப்ளேவருக்காக நெய் சேர்க்கலாம். இந்த அடை பார்த்தீங்கன்னா இடுப்பு எலும்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உளுத்தம் பருப்பு நம்ம சேர்க்கறதுனால உளுத்தம் பருப்பு பார்த்தீங்கன்னா இடுப்பு எலும்புக்கெலாம் ரொம்ப ரொம்ப எனர்ஜி கொடுக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த அடையை உளுத்தம் மாவில் செய்கிறோம். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இந்த அடை. இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா பவுடராக இருக்கும். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணி விட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு அந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைய போகிறோம். அதாவது சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த அடை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இடுப்பு எலும்புக்கு நல்லது சொல்லியாச்சு. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம மிளகு, சீரகம், பூண்டெல்லாம் சேர்த்துக்கிறதுனால நல்ல ஒரு சளிக்கு கூட உங்களுக்கு நல்ல ஒரு மெடிசனாக இருக்கும். கூட வேணால் நீங்கள் துளசி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சளி இருக்கும் போது இந்த அடையை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு டிஃபன் இல்லை மார்னிங் டிஃபன் அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மெடிசனாக இருக்கும். டேஸ்ட் பார்த்திங்கன்னா உள்ள மெடிசன் போட்ட மாதிரி உங்களுக்கு இருக்குது. இந்த மிளகு சீரகம் டேஸ்ட்லாம் உங்களுக்கு ஹைலைட்டாக தெரியாது. ஏதோ ஒரு அடை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிடவே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிசைஞ்சாச்சு. நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் நீங்கள் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அடைக்கு. ஏன்னா இடுப்பு எலும்புக்கு ரொம்ப நல்லது சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் ஒரு அரை கரண்டி எண்ணெய் எடுத்துக்கோங்க. நம்ம மாவில் ஊற்றும் போது நல்லா சல்லுன்னு ஒரு சவுண்டு வரும். அது பார்த்திங்கன்னா அப்படியே மாவை பொரிக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா உங்கள் மாவு இன்னும் சாஃப்டாகும். உங்களோட அடை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பெரிய பொண்ணு ஆவாங்க இல்லையா பெண்கள், அப்போ இந்த மாதிரியான உளுத்தம் பருப்பு அடை நீங்கள் செஞ்சு தரலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உளுத்தம் மாவு அப்படியே சாப்பிட உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுவாங்க, நெய்யில் நல்லா வறுத்துட்டு அப்படியே பவுட்ரு பண்ணி சக்கரை போட்டு தருவாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் டிஃபன் ஐட்டம் கூட ரெடி பண்ணி தரலாம். இடுப்பு எலும்புக்கு அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை சாப்பிட்டு பாருங்கள். கேர்ள்ஸ்க்கு முக்கியமாக இதை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவரில் எண்ணெய் போட்டுட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் அடை பண்ணி போட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக தட்ட போகிறேன். ரவுண்டாக தட்டிட்டு நடுவில் நான் ஒரு ஹோல் போட்டுக்க போகிறேன். ஏன்னா மொத்தமாக சீராக வேகணும் இல்லையா, அதுக்காக நான் சென்டராக ஒரு ஹோல் போட்டுக்கிறேன். எப்பயுமே உளுத்தம் மாவு உளுத்தம் பருப்புலாம் பார்த்தீங்கன்னா நடுவில் ஹோல் போடுவாங்க. அப்போ தான் நல்லா வேகும். அதுக்காக இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம அடையை போட்டுடலாம். போட்டுட்டு எண்ணெய் எல்லாமே நல்லா அடங்கின பிறகு நம்ம அடையை எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு டிஃபன் ஐட்டம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.